உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கினான் நம் தேவன். நீதானம்மா என் தாரம் மாறாதம்மா என் நாடும் இந்த நேசம் பாசம் நாடும் வாழ்க. அக்கா அக்கா சொல்லி இலக்கியா எப்போ வந்தா? இப்பதான்க்கா வந்தேன். நீ என்ன ஊஞ்சல்ல உட்காந்துட்டு ஏதோ சிந்தனையில இருக்க மாதிரி இருக்கு? சிந்தனைலாம் ஒண்ணுமே இல்லட்டி, சும்மாதான். இப்பதான் வசந்தி வந்தா. இவ்வளவு நேரம் வசந்தி கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். அவ பிறகு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா. அதான் அப்படியே சரி ரூமுக்குள்ளேயே இருக்க ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு காந்தாட வந்தேன். இங்கே ஊஞ்சல் கட்டி போட்டிருந்து யார் யாருக்காக கட்டினாவளோ சரி கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிடுவோன்னு உட்காந்துருந்தேன். அது நான் தான் கட்டி போட சொன்னேன், நான் ஊஞ்சல் ஆடியதுக்கு. ஆமா இவ குழந்தெல்லாம் ஊஞ்சல் கேக்குது. ஏட்டி எரும மாடு, உனக்கும் ஊஞ்சலை பார்க்கும்போது ஆசை வந்து தானே அதில் ஏறி உட்காந்துருக்க, பிறவி எனக்கு வராதா? அதுவும் சரிதான். ஒரு நாள் வெளியே போயிருந்தேன், பயலுவெல்லாம் விளையாண்டுட்டு இருந்தானுவ. அதில் ஒரு குட்டி பையன் இந்த மாதிரி ஊஞ்சல் கட்டி அங்கே விளையாண்டுட்டு இருந்தான் கிழக்கு தெருவில். அதை பார்த்துட்டு எனக்கு ஆசையாக இருந்தா வீட்டுக்கு வந்து அரவிந்த் கிட்ட சொன்னேன், அவன் தான் கட்டி கொடுத்தான். நான் இல்லாமல் போனது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குப்பா. அண்ணனும் தங்கச்சியும் ரொம்ப தான். நீ ஏன்டி அப்படி நினைக்கா? நாங்களாம் உன்னை வேலைக்கு போன்னு சொன்னோம், நீயா தானே வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்டு போனா. ஆமாட்டி, நான் படித்த படிப்புக்கு அங்கே தான் வேலை. நம்ம ஊரில் வேலை கிடைச்சா நான் போக மாட்டேன்னு சொல்லவா போகிறேன்? எது இந்த கிராமத்தில் உனக்கு வேலை தருவாங்க? கிறுக்கி, நம்ம ஊர்லனா இங்கேன்னு சொல்லலை, திருநெல்வேலியில் இல்லை வேறு ஊரில் ஏதாவது கிடைச்சா அக்கம் பக்கம்னா நான் வந்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல. சென்னையிலேருந்து நான் நம்ம ஊருக்கு வரதுக்கும் இங்கே 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ளே சுற்றி எங்கேயாவது வேலை பார்க்க மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல, அதை சொன்னேன். அதுவும் சரிதான். சரிவா நம்ம உள்ளே போவோம். நான் பிறகு வரம்டி, கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிட்டேனே. நான் நாளைக்கு ஊருக்கு கிளம்பிடுவேன். கிளம்பின பிறகு நீ தானே இதில் உட்காந்து ஆட போறா. வேணும்னா கையோட அத்தை எடுத்துகிட்டு போ, உங்கள் ரூமில் போய் கட்டிட்டு ஆடு. ஆடுதாவ போட்டி லூஸு. ஆமாம் உங்ககிட்ட சொல்லவே மறந்துட்டேன், நான் ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு தான் இங்கே வந்தேன். விஷயமா? என்ன விஷயம்? அதுவாட்டி, உனக்கு மூவ் எடுத்துகிட்டு வந்து வச்சது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். யாரு? நீ தானே? கொஞ்ச நேரத்துக்கு முந்தி உங்ககிட்ட சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், ஆனால் உண்மையாக நான் தான் கொண்டு வந்து வச்சேன்னு சொல்ல போகிறேன், அதானே? அதான் இல்லை பைத்தியக்காரி, நான் வைக்கல, அர்ஜுனன் தான் கொண்டு வந்து வச்சிருக்காவ. அர்ஜுனா? சும்மா சொல்லாத, அவன் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. சும்மா ஒன்றும் சொல்லலக்கா, நான் அர்ஜுனனா தான் எடுத்தாவன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து சொல்லுதேன். அது எப்படி சொல்லுதா? நான் என் ரூம்ல இருந்து வெளியே வந்தேன்னா அப்போ அர்ஜுனனா இங்கே நின்றுட்டு இருந்தாவ. என்னாச்சுன்னு சொல்லுங்கன்னு கேட்டேன். உங்கள் அக்காவுக்கு அடிபட்டுட்டுலாம், அது சரியா போயிட்டா இப்போ பரவாயில்லையான்னு கேட்டாவ. நான் இப்போ பரவாயில்லன்னு தான் சொன்னானே, ஆனால் அவள் ஃப்ரெண்டு வந்திருக்காவன்னு சொல்லி பேச போயிருக்கா, வெளியே இருக்கான்னு சொன்னேன். சரி ஓகேம்மா கொஞ்சம் பார்த்துக்கோ, வலி இருந்ததுன்னா ரூமில் மூவ் எடுத்து வச்சுருந்தேன், அதை கொஞ்சம் அவளுக்கு போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு போனாவ. உண்மையாவா? என்னால் நம்பவே முடியல. இந்த பாருக்கா, நமக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிட்டுனா அவைய என்ன செஞ்சாலும் நமக்கு பிடிக்கும். அவைய செய்கிறது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும். ஆனால் நமக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா அவைய நல்லதே செஞ்சாலும் நமக்கு பிடிக்காது. அந்த மாதிரி தான் நீ அர்ஜுன் அண்ணாவை தப்பாகவே நினைக்க. அவர் சிடுன்னு வேணால் ஆஃபீஸில் இருந்திருக்கலாம், ஆனால் நான் பார்த்த வரைக்கும் அந்த அண்ணன் நல்ல அண்ணன் தான். நீ அவர்கிட்ட மனசு விட்டு நார்மலாக பேசு, அவரும் அவர் சைடில் உள்ளதெல்லாம் சொல்லுவார். நீ எப்பயும் அவரை தப்பாகவே நினைக்கிறது முதல்ல விடு. இல்லடி, நான் வேணும்லாம் குறை சொல்லலை, அப்படி எனக்கு அவனை பிடிக்காதுன்னெலாம் இல்லை. ஆனால் என்னைக்கு அவனை ஆஃபீஸில் முத நாள் பார்த்தனோ அன்னையிலேருந்து அவனுக்கும் எனக்கும் செட்டே ஆக மாட்டேக்கு. ஏனே தெரியல, சண்டையாக தான் வந்துட்டுருக்கோம். ஆனால் மற்ற பிள்ளைகள் எல்லாருமே சொல்லுவாங்க, சார் ரொம்ப நல்லவர், அப்படி இப்படி சூப்பராக பேசுவாங்க, நல்ல கேரக்டர்லாம் சொல்லுவாங்க. ஆனால் என்கிட்ட ஒரு நாளும் அப்படி இருந்ததே இல்லை. ஒரு வேளை அந்த அண்ணனுக்கு முறை நீ பார்த்து சண்டை போட்ட உடனே ஒன்று தப்பாக நினச்சிருந்துருக்கலாம். அதுலேருந்து அடுத்தடுத்து உனக்கும் அவைகளுக்கும் சண்டை வந்துட்டே இருந்திருக்கலாம்ல, அதனால கூட அப்படி இருந்திருக்கலாம். இருக்கலாம்டி, வாய்ப்பு இருக்குது. சரி, அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தால் இப்போ எனக்கு என்ன, நல்லவனாக இருந்தால் சந்தோஷம்தான். பிறகு இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். என்னது? அதான் அவங்களுக்கு ஏதோ ஒரு பொண்ணு பார்க்குற மாதிரி பேசிகிட்டு இருந்தாவல்ல. ஆமாம், அந்த பொண்ணோட அப்பா மாமாட்ட கால் பண்ணி பேசினாவலாம், நம்ம சம்மந்தி ஆயிக்கலாமா, சம்மந்தம் பண்ணிக்கலாமா, உங்கள் பையனை நான் வெளியே பார்த்துருக்கேன், ஸோ உங்கள் பையனை எனக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்டாவலாம். இருந்தாலும் அவங்க கேட்குறனால மட்டும் கல்யாணம் நடந்துடாதுல்ல. அர்ஜுனுக்கும் பிடிக்கணும், பிறகு அந்த பொண்ணுக்கும் பிடிக்கணும், 2 வீடும் பேசணும், எல்லாம் செட் ஆனால் தானே கல்யாணம் நடக்கும். எனக்கு தெரிஞ்சு போகிற போக்க பார்த்தா செட் ஆயிரும் தான் நினைக்கிறேன். செட் ஆயிருமா? எதை வச்சு சொல்லுதா? இல்லைக்கா, ஆல்ரெடி மாமாவுக்கு பொண்ணோட அப்பா தெரிஞ்சவரான். திங்கக்கிழமை வர சொல்லியிருக்காவலாம். திங்கக்கிழமை நீ, மாமா, அத்தை, அர்ஜுன் 4 பேரும் போய் பொண்ணு வீட்டில் பார்க்க போகிறீங்களா? நான் போகணுமா? நான் எதுக்கு போகணும்? அவனுக்கு பொண்ணு பார்த்தா அவன் போன பார்த்தாதா? எனக்கு மண்டே ஒர்க் இருக்குது. கிறுக்கி, அவங்க ஆஃபீஸில் தானே நீ வேலை பார்க்க. அத்தை தான் நம்ம அம்மாட்ட சொல்லிகிட்டு இருந்தாவ, அம்மாவையும் அப்பாவையும் பார்க்கறதுக்கு கூப்பிட்டாவ. அதுக்கு தான் அம்மா சொன்னா, இப்போதைக்கு நீங்கள் பொண்ணை நேரில் தானே பார்க்க போறிய, அதனால் போய் பார்த்துட்டு வாங்க, பிறகு உறுதி பண்ணியதுக்கு, பூ வைக்கிறதுக்கு, நிச்சயத்துக்கு, கல்யாணத்துக்குன்னு ஒன்று விடாமல் எல்லாத்துக்கும் நம்ம வந்துடுவோம். இப்போ பார்க்கறதுக்கு நிறைய பேர் போனால் நல்லா இருக்காதுல்ல, தடவையே என்ன இவ்வளோ பேர் வந்திருக்காவன்னு நினச்சிடக்கூடாது, அதனால நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னா. அத்தை அதெல்லாம் இல்லை, நீங்கள் மட்டுமாவது வாங்க அப்படின்னு சொன்னதுக்கு தான்
ஐயோ இதுக்கு ஆதிரா தான் இப்போ ஊருக்கு வருவாள்ல, அவள் தான் உங்கள் கம்பெனியில் தானே வேலை செய்தா, அதனால நீங்கள் திங்கக்கிழமை அவளையும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு அம்மா சொன்னாவ. நான் போய் அந்த பொண்ணை பார்த்து என்ன பண்ண போகிறேன்? சும்மா போயிட்டு வா. அர்ஜுன் அண்ணாக்கு அந்த பொண்ணு செட் ஆகுமா எப்படி இருக்குன்னு நீயும் பார்த்துட்டு வா. நாளாக போல யாருமே நம்ம வீட்டிலேருந்து வராதப்போ நான் மட்டும் தனியாக அவங்க கூட எப்படி போகிறது? எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏட்டி அவங்க என்ன ஒன்று ரொம்ப நேரமாக இருக்க சொல்ல போகிறாவ? காலையில் நீ கிளம்பிடு, அவிய வந்தோன்னே சும்மா கூட போயிட்டு மிஞ்சி போனால் அந்த பொண்ணு வீட்டில் ஒரு 1/2 hour இல்லை 1 hour தான் இருப்பாவ. பார்த்துட்டு கிளம்பும்போது நீயும் ஆஃபீஸ் போயிரு. அது நீ எதுக்கு இப்போ இவ்வளோ பதட்டப்படுற? அவருக்கு தானே பொண்ணு பார்க்க போகிறாங்க, உனக்கா மாப்பிள்ளை பார்க்க போகிறாங்க. நான் எங்கே பதட்டப்படுறேன்? நான் ஒன்றும் பதட்டப்படல, நல்லா தான் இருக்கேன். ஓ, எனக்கு நீ பதட்டப்பட்ட மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, வா நம்ம ரூமுக்கு போகலாம். நீ முந்தி போ, நான் வாரேன். சரி. என்னது இது? அர்ஜுனுக்கு இவ்வளோ சீக்கிரம் கல்யாணமா? அர்ஜுனுக்கு பொண்ணை பிடிச்சிருமா? அவனுக்கு பிடிச்சா எனக்கு என்ன? நான் ஏன் இப்போ இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன்? அவனுக்கு பிடிச்சா கல்யாணம் பண்ணிக்க போகிறான், இல்லைனா மேரேஜை கேன்சல் பண்ண போகிறாங்க. இதுக்கு எதுக்கு நான் இவ்வளோ போட்டு யோசிச்சுட்டு இருக்கேன்? சரி, கூட கூப்பிட்டா நம்மளும் போயிட்டு வருவோம். அப்படி அந்த பொண்ணு எப்படி தான் இருக்கான்னு நம்மளும் தெரிஞ்சுக்கிடலாம். அர்ஜுன் இங்கே தான் இருக்கான். எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சொல்லலாமா வேண்டாமா? சே, நமக்கு பிடிச்சவனோ பிடிக்காதவனோ, ஆனால் நமக்கு உதவி செஞ்சுருக்காம்ல, அதனால் நன்றி சொல்லி தான் ஆகணும். அர்ஜுன் சார். ஹே ஆதிரா, என்ன திடீர்னு புதுசா அர்ஜுன் சார்னு சொல்றீங்க? நான் உங்களை எப்பயும் அப்படி கூப்பிடுறது தானே? ஆமா, எப்பவும் அப்படிதான் கூப்பிடுவிய. ஆனா உங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்து அர்ஜுன் வாப்போன்னு தானே பேசுனீங்க. திடீர்னு என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். வேண்டாம் வேண்டாம், முன்னாடி நீங்க சாருன்னு சொல்லும்போது என் கம்பெனியில வேலை செய்யற ஒரு ஸ்டாஃப், ஸோ நான் எம்டி நீங்க சொல்றீங்கிற மாதிரி இருந்து. ஆனா இப்பதானே தெரியுது நம்ம சின்ன வயசுல இருந்தே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கோன்னு. பிறவும் நீங்க சார் போட்டு கூப்பிட்டா நல்லா இல்லை. அர்ஜுன் வாப்போன்னே கூப்பிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சரிங்க சார். அடடா, இப்போ என்ன சொன்னேன்? சாரி அர்ஜுன், இனிமேல் சார் போட்டு கூப்பிட மாட்டேன். ஆஃபீஸில் மட்டும் சார்னு சொல்லிக்கிறேன், ஓகேவா? ஏன் ஆஃபீஸில் மட்டும்? அங்கேயும் நான் அர்ஜுன்னே தாராளமாக கூப்பிடலாமே. அது இல்லை, ஒர்க் பண்ணுறவங்க எல்லாரும். ஒர்க் பண்ணுறவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? முன்னாடி யாருன்னு தெரியாது, இப்போதான் அவங்க எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு தெரியும், அதனால நான் அப்படி தான் கூப்பிடுவேன்னு சொல்லு. சரி அர்ஜுன், அப்படியே கூப்பிடுதேன். தேங்க்யூ. என்ன சாருன்னு கூப்பிட வேணாம்னு சொன்னதுக்கா தேங்க்யூ? சேச்சே, அதுக்கு இல்லை. நான் மதியானம் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வெளியே கிளம்புனேன். அங்கே யாரோ எண்ணெய் கொட்டி வச்சுருந்தாவன்னு கீழே விழுந்துட்டேன். என்ன தான் பார்த்து சிரித்தாலும் என்னை சேஃபாக கொண்டு போய் என் தங்கச்சி ரூமில் விட்டுட்டு எனக்கு பெயினாக இருக்குன்னு சொல்லி மருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன், அதுக்கு தான். இதில் என்ன இருக்கு ஆதிரா? ஒரு நிமிஷம், உங்களை நான் ஆதிரான்னு கூப்பிடலாம்ல, அதில் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அர்ஜுன். நான் மட்டும் உன்னை வாப்போன்னு கூப்பிடும்போது நீ என்ன கூப்பிட்றதுனால எனக்கு என்ன பிரச்சனை? தாராளமாக உனக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி கூப்பிட்டுக்கோ. ஓகே ஆதிரா, இதுக்கு எதுக்கு நீ தேங்க்ஸ்லாம் சொல்கிற? நார்மலாக உனக்கு அடிபட்டுருச்சு, சும்மா நம்ம என்னதான் பேசி சண்டை போட்டுக்கிட்டாலும் என் கண்ணு முன்னாடி நீ பெயினாக இருக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. அதனால தான் வீட்டில் போய் தேடி கிடைக்கல, பிறகு உங்கள் அம்மா கிட்ட கேட்டு மருந்து கொண்டு வந்து வச்சேன். உனக்கு கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன், நீ நல்லா உறங்கிட்டு இருந்த, அதான் நான் பக்கத்துலேயே வச்சுட்டு போனேன். பிறகு உன் தங்கச்சி கிட்ட போட்டு விட சொன்னேன், அவங்க போட்டு விட்டாங்களா? இப்போ உனக்கு பெயின் எப்படி இருக்கு? எனக்கு இப்போ பெயின் பரவாயில்ல அர்ஜுன். ஓகே ஆதிரா, நீ பெட்டராக ஃபீல் பண்ணால் ஓகே தான். எங்கே போனாலும் பார்த்து கவனமாக போ, சரியா? சரி அர்ஜுன். ஆமாம், நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்த? சும்மா தான், கீழே ரூம்லேயே இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கு, அதான் ஜஸ்ட் மாடிக்கு வந்து காற்று வாங்கலாமேன்னு வந்தேன். காற்று வாங்க வந்தியா? எத்தனை கிலோ? இங்கே பாரு ஆதிரா, நம்ம பார்த்த நாள்ல இருந்து 2 பேரும் சண்டை மட்டும்தான் போட்டிருக்கோம். இனிமேலாவது ஃப்ரெண்ட்ஸாக போகலான்னு நினைக்கிறேன். பட் நீ இப்படியெல்லாம் மொக்க காமெடி பண்ணா அதுவும் இல்லாமல் போயிடும். ஹலோ பாஸ், அந்த அளவுக்கு ஒன்றும் நான் மொக்க காமெடி பண்ணல, சரியா? பிறகு இது மொக்க காமெடி இல்லாமல் வேற என்னது? என் காமெடி உங்களுக்கு ரசிக்க தெரியலன்னு நினைக்கேன். இது காமெடியாக இருந்தால் ரசிச்சிருப்பேன். ஹலோ, என்ன? மண்ணெண்ணையா, வேப்பெண்ணையா, விளக்கெண்ணையா? ஐயோ ராமா. இந்த மாதிரி தானே நீ காமெடி பண்ணும்போதும் எனக்கு இருந்திருக்கும். ஓஹோ, அதுக்காக ரிவெஞ்சா? அப்படியும் வச்சுக்கிடலாம். அர்ஜுன் ஆதிரா கூட எவ்வளோ அழகா சிரிச்சு பேசுதான்.
கொஞ்சம் வருஷமா என் மவன் நார்மலாகவே யார்கிட்டயும் பேச மாட்டான். அவன் வேலையை பார்த்துட்டு ஒரு மாதிரி உம்முன்னு தான் இருப்பான். எங்ககிட்ட கூட பேசுவானே தவிர சந்தோஷமாக அவன் பேசி ரொம்ப நாள் ஆயிட்டு. மனசு விட்டு சிரித்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கான் ஆதிரா கூட. பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்கு. ஒருவேளை ஆஃபீஸில் வேலை செய்யும்போது இவங்க 2 பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸாக பேசி பழகியிருப்பாங்களோ, அதனால் ஜாலியாக பேசிக்கிட்றாங்கன்னு நினைக்கேன். பரவாயில்ல, நம்ம மகன் யார் கூடயோ ஒருத்தர் கூட சந்தோஷமாக பேசினா சரிதான். இதே மாதிரி என் மகன் வரப்போகிற பொண்ணையும் நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டு அவ கூட சந்தோஷமாக இருந்தா அதுவே எனக்கு போதும். அர்ஜுன், ஆதிரா 2 பேரும் இங்கே என்ன பண்ணுதீங்க? வாங்கத்தே, சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம். என்ன அர்ஜுன், நான் வரும்போது ரொம்ப சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருந்தேன். அப்படி ஆதிரா உன்னை என்ன சொல்லி சிரிக்க வச்சா? ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம், அதான். சரிடே சரி, சாப்பிட வாங்க 2 பேரும், நேரம் ஆயிட்டுல. சரித்தே, வாரோம். உன்கிட்ட சொல்லவே மறந்துட்டேன் பாரு. என்ன சொல்ல மறந்துட்டீங்க? நீ தான் வீட்டில் இருந்தா உனக்கும் போர் அடிக்குது, நானும் வேலைக்கு போயிட்டு வரேன், உன்னால் என் கூட ப்ராப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு சொன்னேன்ல. ஆமாம். அதான் என் கூட ஸ்கூலுக்கு வேலைக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன்ல. நான் கேட்டுட்டு வந்தேன், வேக்கண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. உன்னை மண்டே வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண சொன்னாங்க. ஓகேன்னா டியூஸ்டேலேருந்து நீ ஜாயின் பண்ணிக்கலாமா? சூப்பரு. அப்போ மண்டே நான் வந்து அட்டன் பண்ணுறேன். பை சான்ஸ் எனக்கு வேலை கிடச்சிருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். அப்படி இல்லைனாலும் நான் வேறு எங்கேயாவது வேலைக்கு போவேன். ஓகே தானே? நீ ஏன் நெகட்டிவாகவே யோசிக்கிற? பாசிட்டிவாக யோசி, கண்டிப்பாக ஒர்க் கிடைக்கும். சரியா? நீங்கள் ஒன்றும் என் ஒய்ஃபுக்குன்னு சொல்லி கேட்கலையே. சேச்சே, என் ஒய்ஃபுக்கு தான் யாரும் ரெக்கமெண்டேஷன்லேயும் எந்த வேலைக்கும் போகிறது பிடிக்காதுன்னு எனக்கு தெரியுமே. நான் ஜஸ்ட் இந்த மாதிரி வேக்கண்ட் இருக்கா, எனக்கு தெரிஞ்சவங்க கேட்டாங்க அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்கேன். அதனால அவங்களும் இருக்கு, வர சொல்லுங்க பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஜஸ்ட் இது ஒரு நான் இன்ஃபர்மேஷன் மாதிரி தான் கேட்டிருக்கேன். ரொம்ப தேங்க்யூ புருஷரே. நமக்குள்ள தேங்க்யூலாம் எதுக்கு மனைவியாரே? உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? எங்கள் ஸ்கூலில் முக்கால்வாசி பேருக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுனே தெரியாது. ஏன் அது என்ன சொல்லாமல் வச்சுருக்க? அது வேற ஒன்றும் இல்லை, ஐயாக்கு கொஞ்சம் ஃபேன்ஸ் அதிகம் நம்ம ஸ்கூலில். அதான் சரி, அவங்க கிட்டலாம் எதுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்க மனசை கஷ்டப்படுத்தணும்னு தான் சொல்லாமல் இருக்கேன். ஃபேன்ஸ் அதிகமா? யாரை சொல்கிற? உன் கூட வேலை பார்க்குற சாருக்கெல்லாம் ஒன்று ரொம்ப பிடிக்குமா? அடியே, அந்த சாருக்கு பிடிச்சி என்னடி பண்ணுறது? அங்கே வேலை செய்கிற மேம் எல்லாத்துக்கும் என் மேலே ஒரு கண்ணு. ம் எனக்கு சின்ன வயசுலேயே காது குத்தி கம்மலும் போட்டாச்சு. இப்போ உனக்கு காது குத்துனாங்களா கம்மல் போட்டாங்களான்னு நான் கேட்டேனா? ஐயோ, அங்கே உள்ள எல்லா மேம்க்கும் உன் மேலே ஒரு கண்ணுன்னு சொன்னியே, அதை நம்புற அளவுக்கு நான் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னேன். ஹலோ, நம்பிதான் ஆகணும் என்ன? அந்த அளவுக்கு ஒன்றும் இந்த முகரக்கட்டை பெருசு இல்லை. அப்புறம் எதுக்கு என்ன கல்யாணம் பண்ண? அது சின்ன வயசுலேருந்து நீ தான் என் பின்னாடி சுற்றிட்டே இருக்க. ரொம்ப வருஷம் பார்த்து பழகின முகம். சரி ஓகே, போனால் போகுது, நம்மளை விட்டால் யாரையும் உனக்கு வாழ்க்கை தர மாட்டாங்களேன்னு பாவப்பட்டு தான் வாழ்க்கை கொடுத்துருக்கேன். அடடே, தியாகி வள்ளல் நீங்களா? உங்களுக்கு ஒரு அவார்டு கொடுத்துடலாம். இப்போ நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன்ல, இப்படி தான் ஏகத்தாளமாக பேசுவேன். நான் ஓகே சொல்கிறதுக்கு முன்னாடி எப்படி கெஞ்சிட்டு இருந்தேன், அப்படியே கெஞ்ச விட்டுருக்கணும். ஹே, என்ன நினச்சிட்ட? கொஞ்ச நாள் கெஞ்சிருப்பேன், நீ சரிப்பட்டு வரலன்னா வேற எவ்வளையாவது பார்த்துட்டு போயிட்டே இருந்திருப்பேன். ஓ, அப்படியா விஷயம்? இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கல்யாணம் ஆகி 3 மாதம் தான் ஆகுது. இப்பயும் நீ வேற யாரையாவது பிடிச்சிருந்தா போயிட்டே இருக்கலாம். நான் அப்படி போனா உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையா? எனக்கு என்ன பிரச்சனை? ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். ஓ, என் கூட இப்போ நீ சந்தோஷமா இல்லைல்ல? சரி, உனக்கு எங்கே சந்தோஷம் இருக்கோ அங்கேயே போ. அதான் உன் கூடயே இருக்கேன், எங்கேயும் போகாம. என்ன சொன்ன? எங்கே சந்தோஷம் இருக்கோ அங்கேயே போன்னு சொன்னல. உன் கூட இருக்கும்போது மட்டும்தான் எனக்கு அந்த சந்தோஷம் இருக்குது. அதான் நான் எங்கேயும் போகாமல் உன் கூடயே இருக்கேன். இப்போ மட்டும் இல்லை, நான் சாகிற வரைக்கும் உன் கூட மட்டும்தான் இருப்பேன். லவ் யூ டி பொண்டாட்டி. லவ் யூ டூடா கருவாயா. என்னருகிலே கண்ணருகிலே நீ வேண்டுமே, மண்ணடியிலும் முன்னருகிலே நான் வேண்டுமே, சொல்ல முடியாத காதலும் சொல்லில் அடங்காத நேசமும் எண்ண முடியாத ஆசையும் உன்னிடத்து தோன்றுதே. நீதானே பொஞ்சாதி, நானே உன். கமலா, கமலா, இவளுக்கு என்ன ஆயிட்டு? ரொம்ப நேரமா ஒரே இடத்த பார்த்து சிரிச்ச மணிக்கு என்னத்தை யோசிக்கா? கமலா, என்னங்க கூப்பிட்டீங்களோ? கூப்பிட்டீலோவா?
நான் ரொம்ப நேரமா சத்தம் கொடுத்துட்டே இருக்கேன். என் சத்தத்தை கூட கவனிக்காம என்னத்த நீ யோசிச்சுட்டு இருக்கா? முகம்லாம் ஒரே சிரிப்பா இருக்கு. அப்படி என்ன சந்தோஷமான விஷயம் சொல்லு, நானும் கேட்கேன். அது ஒன்றும் இல்லைங்க. செத்த நேரத்துக்கு முன்னாடி எல்லார்த்தையும் ராத்திரி சாப்பிட்றதுக்கு கூப்பிட வந்தேல்ல, உங்களை கூட ரூமுக்கு கூப்பிட வந்தேல்ல. ஆமா, கூப்பிட வந்தா நம்ம போய் சாப்பிட்டுட்டே வந்துட்டோம். உங்களை கூப்பிட்ட மாதிரி தான் அர்ஜுனை காங்கலை. அவனை தேடி கூப்பிடுறதுக்கு போனேன். மேலே மாடியில் அர்ஜுன் நின்றுட்டு இருந்தான். அர்ஜுன் கூட ஆதிராவும் நின்றுட்டு இருந்தா. நான் போகும்போது அர்ஜுன் ரொம்ப சிரித்து ஆதிராட்ட ஏதோ பேசிகிட்டு இருந்தான். ஆனால் என்னன்னு தெரியல, பார்த்துக்கிடுங்க. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. புரியலையே. இல்லைங்க, இந்த 2-3 வருஷமாக நம்ம அர்ஜுன் எப்படி இருக்கான் நம்ம கிட்டன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பேசுவானே தவிர மனசார நம்மகிட்ட சிரித்து எதுவும் பேச மாட்டான். நம்ம ஏதாவது சொன்னாலும் அதிலிருந்து ஒதுங்கியே தான் இருப்பான். ஒரு மாதிரி தனிமையிலே இருந்த மாதிரி தான் இருப்பான். நம்மளா போய் பேசினா தான் பேசுவான். நானும் துருன்னு இருந்த பையனுக்கு என்ன ஆச்சு, இப்போ ஏன் இப்படி இருக்கான்னு நம்ம 2 பேரும் எத்தனையோ தடவை அதை யோசித்திருக்கோம்ல. ஆமா கமலா, நம்ம மவன் எப்படி இருந்தவன் என்ன, காலேஜ் படிக்கும் போச்சுலலாம் அப்படி துருன்னு இருப்பான். அப்பா அம்மான்னு நம்மளை சுத்தியே கிடப்பான். ஆனா இப்பெல்லாம் ஒரு மாதியாவே தான் இருக்கான். அதாங்க, நம்ம 2 பேரும் மனசுலேயும் அப்படி ஒரு கவலை இருக்க தான் செஞ்சிச்சு. இடையில பிறகு கல்யாணத்துக்கே வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு தட்டி கழிச்சிட்டே இருந்தான். இவன் ஒழுங்காக பேசவும் மாட்டக்கான், கல்யாணத்துக்கும் ஒத்துக்கிட மாட்டக்கான். இவனுக்கு என்னதான் பிரச்சனை தெரியலையே அப்படின்னு நம்ம புலம்பியிருக்கோம். ஒரு வழியாக அந்த ஜோசியர் சொன்ன மாதிரியே அவன் கல்யாணத்துக்கும் ஒத்துக்கிட்டான். நம்ம இங்கேயும் வந்தோம். பிறகு நல்லா தான் எல்லாம் போயிட்டுருக்கு. ஆமா கமலா, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. இதுக்கும் நீ சொல்லியதுக்கும் என்ன சம்பந்தம், எனக்கு ஒன்றும் புரியல. இல்லைங்க, அப்படி இருந்த நம்ம பையன் நான் மாடிக்கு போகும்போது ஆதிரா கிட்ட சிரித்து பேசிகிட்டு இருந்ததை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஆதிரா நம்ம கம்பெனியில் தானே வேலை செய்தா, அதனால் முன்னமே 2 பேரும் பேசி ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாவன்னு நினைக்கேன். அதனால் சகஜமாக பேசி சிரிச்சிட்டு இருந்தாவ. நான் போகும்போது எனக்கு திடீர்னு மனசில் ஒரு யோசனை பட்டுச்சு. என்ன யோசனை கமலா? அதாங்க, இன்னைக்கு மத்தியானம் சொன்னீங்களே உங்கள் வேலையில் தெரிஞ்ச அந்த பிஸ்னஸ் ஃப்ரெண்டு, அவர் நம்ம அர்ஜுனுக்கு அவங்க பொண்ணை கட்டித்தரேன்னு சொன்னாருன்னு. நம்ம ஏன் பேசாமல் அதை வேண்டான்னு சொல்லிட்டு ஆதிராவையே நம்ம வீட்டு மருமகளாக எடுத்துக்க கூடாதுன்னு தோணுச்சு. உங்களுக்கு அந்த அண்ணன் நம்ம பிஸ்னஸ்லாம் ஆரம்பித்த பிறகு தானே ஃப்ரெண்டு. நம்ம ஒரு நல்ல நிலமையில இருக்கோன்னு தான் அவங்க ஃப்ரெண்டும் ஆயிருப்பாங்க. ஆனால் நம்ம அண்ணன் நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லாத சூழ்நிலையிலையும் நமக்கு நிறையா கொடுத்து உதவி செஞ்சது நம்ம அண்ணன் தான். பிறகு இப்போ நம்ம நல்ல நிலைமைக்கு வந்த பிறகும் அன்னைக்கு எப்படி நம்மளை பார்த்துக்கிட்டாவளோ அதே மாதிரி தான் பார்த்துக்கிறாவ. அந்த அன்பு அக்கறை இன்றைக்கும் மாறாமல் இருக்குது. அதனால தான் அவங்க வீட்டு பொண்ணை நம்ம வீட்டுக்கு மருமகளாக கொண்டு போகலான்னு தோணுது. இந்த யோசனை உனக்கு இன்னைக்கு தான் கமலா வந்திருக்கு. ஆனால் எனக்கு முந்தியிலிருந்தே இருக்கு. இவனுக்கு 2 பிள்ளை பத்தியா, ஒரு பிள்ளைவாது நம்ம வீட்டுக்கு மருமகளாக கொண்டு போகணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. அந்த ஆசை வந்து தான் நான் அர்ஜுன் கிட்ட கல்யாணத்தை பற்றியே பேச ஆரம்பித்தேன். அவன் எப்போ கல்யாணத்தை பற்றி பேசினாலும் சிடுன்னு எரிஞ்சு விழ தான் செய்வான். வேண்டாம் வேண்டான்னு தட்டி கழிச்சிட்டு தான் இருந்தான். அவன் அப்படி தட்டி கழிக்கும் போது நான் எப்படி பொண்ணு கேட்குது இவன்கிட்டன்னு நான் அந்த யோசனையை விட்டுட்டேன். இவன் நம்ம ஊருக்கு வர்றதுக்கு ஒரு நாளுக்கு முந்தி தானே கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டான். அப்போ கூட நினச்சேன், பிறவு என்னங்க பிறவுன்னு இழுக்கிய? அது இல்லைம்மா, நம்ம இங்கே வந்து ரொம்ப வருஷம் ஆயிட்டு, இப்போ தான் வந்திருக்கோம். அவன் இப்போ வந்ததையும் மனசார நல்லபடியாக ஏற்று நம்மளை பார்த்துக்கிறான். இருந்தாலும் இப்போ திடீர்னு போய் ஆதிராவை கட்டி வைங்கன்னு கேட்டால், நம்ம இத்தனை வருஷம் நம்ம கழித்து வந்தோம், இவங்கள பார்க்க வந்தோங்கிற மாதிரி இல்லாமல் ஏதோ பொண்ணு கேட்கறதுக்காக தான் வந்திருக்கோங்க மாதிரி ஆயிரும். அப்போது பொண்ணு கேட்க இல்லைன்னா பிறகு எங்களை பார்க்கவே வந்திருக்க மாட்டீங்கல்லன்னு யாராவது ஒருத்தர் கேட்டாலும் எனக்கு அது ரொம்ப சங்கட்டமாக போயிடும் கமலா. அவன்கிட்டயும் இவன் ரொம்ப நாளாக கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டான், இப்போ தான் ஒத்துக்கிட்டான்னு சொன்னேன். அவனாவது என் பொண்ணை கட்டித்தரவான்னு கேட்பான்னு பார்த்தேன், அதுவும் கேட்கல. எனக்கும் நம்ம அப்பப்போ வந்து போயிருந்தா தெரிஞ்சுக்காது. ரொம்ப வருஷம் கழித்து வந்து உடனே அதை கேட்கறதுக்கு சங்கட்டமாக இருக்குது. நான் என்ன செய்யன்னு யோசிச்சுட்டு இருந்த சமயத்தில் தான் அவர் ஃபோன் பண்ணி உங்கள் பையனுக்கு என் பொண்ணை கட்டித்தரலான்னு இருக்கேன்னு சொன்னார். நீங்கள் சொல்கிறது சரிதாங்க. நம்ம இத்தனை வருஷம் வராமல் இப்போ மட்டும் வந்தா பொண்ணு கிடைக்கலன்னு பொண்ணுக்காக வந்த மாதிரி ஆயிரும். நம்ம பொண்ணுக்காகன்னு கண்டிப்பாக வரல. நம்ம அண்ணனையும் மைனியும் பார்க்கணும், இவங்க குடும்பத்தை பார்க்கணுன்னு தான் வந்தோம். கடைசியில் நம்ம வந்த நோக்கத்தையே தப்பாக புரிஞ்சுக்கிடுற மாதிரி ஆயிரும். சரிதாங்க. விடு கமலா, நம்ம அவர் சொல்லியிருக்காருல்ல, நாளான்னைக்கு போய் அவங்க வீட்டில் பார்ப்போம்.
மேற்படி எல்லாம் ஒத்து போச்சுன்னா பேசுவோம், இல்லைன்னா கொஞ்ச நாள் போகட்டும். பொறுமையாக என் நண்பங்கிட்ட இதை பற்றி பேசி பார்க்குறேன். என்ன? ஏங்க, நம்ம 1000 நினைக்கலாம், ஆனால் கடவுள் யாருக்கு யாருன்னு முடிச்சு போட்டிருக்காரோ அதுதான் முடியும். நான் நினச்ச மாதிரி ஆதிரா நம்ம வீட்டு மருமகளாக வரணும்னு இருந்தா வருவா, இல்லை வேற ஏதாவது ஒரு பொண்ணு தான் நம்ம வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு இருந்தா அதுதான் நடக்கும். அதை யாராலையும் மாற்ற முடியாதுல்ல. அது சரிதாம்மா. நீ மனசை போட்டு குழப்பாத, கடவுள் மேலே பாரத்தை போடு, எல்லாம் நல்லதாக நடக்கும். சரி, வா உறங்கு வா, உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காத. ஆ சரிங்க.